إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏகரைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வெளிவந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்மா சபையில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதல் ஆகட்டுமாக. அருமை மாணவ செல்வங்களை, ஒரு நல்ல செயலை தொடர்ந்து செய்கிற ஒரு நல்ல செயலை இடைநிறுத்தம் செய்வது, பயனற்ற விவகாரங்களில் ஈடுபடுவது, இந்த இரண்டும் அல்லாஹ் வெறுக்கும் தன்மைகள். இந்த இரண்டும் குற்றச் செயல்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சில காலம் ஒரு நல்ல விஷயத்தில் ஒருவர் ஈடுபடுவார், திடீரென்று அதை நிறுத்திவிட்டு தனி உலகத்தில் வாழ்வார், ஒதுங்கி வாழ்வார். செய்த செயலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போல சும்மா இருப்பார். இதையும் இஸ்லாம் வெறுக்கிறது. தேவையில்லாத அவசியமற்ற விவகாரங்களில் தொடர்ந்து ஈடுபடுவது, இதையும் இஸ்லாம் வெறுக்கிறது. இந்த செயலை, இந்த தன்மையை அல் குர்ஆன் குஊத் என்ற வார்த்தை மூலம் அழைக்கிறது. கூத் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், காத என்றால் உட்கார்ந்தான். கூத் என்று சொன்னால் நின்றபின் உட்காருதல், நல்ல தொடர்புகளை துண்டித்தல், களத்தை விட்டு ஒதுங்குதல், நாள்பட்ட நோயால் மூலையில் அமர்ந்திருத்தல், தொடராக ஒரு நல்ல பணியை செய்துவிட்டு இப்போது உயிரற்ற நிலையில் இருத்தல், சும்மா இருத்தல், இதைத்தான் இஸ்லாம் குஊத் என்று அழைக்கிறது. பெரும் நோய், இது ஆபத்தானது, இது பெரும் தீமைக்கு வழிவகுக்கும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இத்தகையோர் ஒரு கட்டத்தில் நல்லதை செய்துவிட்டு அதை அப்படியே துண்டிப்பவர்கள் அல்லது தேவையற்ற விவகாரங்களில் தொடர்ந்து ஈடுபடுபவர்கள் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளிடத்தில் அகப்படுவார்கள். நயவஞ்சகருடைய கைகளில் மாட்டுவார்கள். பின்னர் நல்ல செயல்களை தொடர்ந்து ஈடுபடுபவர்களுடைய குறைகளை இவர்கள் நோண்ட ஆரம்பிப்பார்கள். சமூகத்துக்கு பயனற்றவர்களாக மாறுவார்கள், ஆபத்தானவர்களாக மாறுவார்கள். மாணவரிடத்திலும் அதை பார்க்கலாம். ஏதோ ஒரு உத்வேகத்தில் நல்லதை செய்வார்கள், ஆனால் திடீரென்று அதை துண்டித்து விடுவார்கள். இங்கு படிக்க வருகிற மாணவர்களாக இருந்தாலும் அப்படித்தான். பணியிலிருந்து ஓய்வு பெற்று வருகிற ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயதான மக்களை நீங்கள் பாருங்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒரு வேலையும் இல்லாமல் தனித்திருப்பார்கள். நோய், முதுமை, தனிமை என்று ஒரு மூலையில் ஒதுங்கி விடுவார்கள். இதை இஸ்லாம் குஊத் என்ற வார்த்தையால் அழைக்கிறது. உஹது போருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 நபித்தோழர்களோடு போர்க்களத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அந்த வேளையில் நயவஞ்சகன் உபை இப்னு சலூல் 300 வீரர்களை நயவஞ்சகமாக பேசி திசை திருப்பினான். இக்கட்டான நேரத்தில் 300 வீரர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பினான். போர்க்களத்துக்கு சென்று கொண்டிருந்த வீரர்களை. எவ்வளவு மோசமான செயல் பாருங்கள். அல்லாஹ் தஆலா அதை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லதீன காலு லிஇஹ்வானிஹிம் வகஅது லவ் அதாஉனா மா குதிலு. போரில் கலந்து கொள்ளாமல் இருந்த மக்கள் போரில் கலந்து கொண்டு உயிர் நீத்த மக்களை பார்த்து சொன்னார்கள், உயிர் நீத்தவர்களை குறித்து சொன்னார்கள், அவர்கள் எங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தால் மரணம் அடைந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த நயவஞ்சகருடைய தன்மையை இங்கே விவரிக்கிறான்.
அதை அல்லாஹு தாலா போரில் கலந்து கொள்ளாமல் திரும்பி சென்ற அந்த மக்களை குஊத் என்ற வார்த்தையால் அல்லாஹு தாலா அழைக்கிறான். நின்று கொண்டிருக்கிறவர் உட்காருவது மட்டுமல்ல, ஒரு நல்ல செயலை திடீரென்று துண்டித்தல், தேவையற்ற விவகாரங்களில் ஈடுபடுதலை அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நயவஞ்சகத்தன்மையோடு குஊத் என்று அல்லாஹு தாலா அழைக்கிறான். எனவே செயல்களத்திலிருந்து நயவஞ்சகமாக விலகுவது அவர்களுடைய ஏமாற்று நிலையை இங்கே விவரிக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா குறிப்பிடுகிறான். இது ஆபத்தான ஒரு போக்கு, இது குற்றச் செயல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனை கைப்பற்றுவதற்காக பனி இஸ்ரவேலர்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் பலஸ்தீனுக்கு அருகில் சென்றபோது, பலஸ்தீன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்று பனி இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிம்கள் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். வாருங்கள், நாம் எட்டி கூட பார்க்கலாம், போர் செய்ய வேண்டியதில்லை. இந்த பலஸ்தீன் அவருக்குள்ளே எட்டி பார்த்தால் எதிரிகள் ஓடிவிடுவார்கள் என்ற போது அவர்கள் சொன்னார்கள், ஃபத்ஹப் அன்த வரப்புக காத்தில இன்ன ஹாஹுனா காயிதூன். மூசாவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நீரும் உமது இறைவனும் சென்று போர் செய்யுங்கள், நாங்க இங்கே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை அல்லாஹு தஆலா குஊத் என்ற வார்த்தையை கொண்டு தான் அழைக்கிறான். போருக்கு வரவும் இல்லை, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் கேலி வேறு செய்கிறார். எனவே இந்த பண்பு மிக மோசமான பண்பு. நல்ல விஷயங்கள் ஈடுபட்டு விட்டு பின்னர் ஒதுங்கி இருத்தல் அவன் அப்பாவி நல்லவன் என்பதற்கான அடையாளம் அல்ல. அவன் ஆபத்தானவன், அவனுடைய போக்கு ஆபத்தானது. அவன் அப்பாவி அல்ல, அடப்பாவி என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பணி ஓய்வு பெற்றவர்களும் இப்படித்தான். வேலை இருக்காது, போர் அடிக்கும், நோய் வரும், வீட்டு பிரச்சனை, தனிமை, இறுதியில் பெரும்பாலானோர் தற்கொலை செய்து கொள்கிற அந்த பண்பை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, ஒரு நன்மையுடைய ஒரு வாய்ப்பு நமக்கு வருகிறது என்று சொன்னால், நன்மையின் ஒரு வாசல் திறந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. இங்கு இஸ்லாமிய படிக்க வந்த மாணவர்களுடைய நிலையும் அப்படித்தான். ஏனென்று சொன்னால் அது சோம்பேறிகளுடைய தன்மை, அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற தன்மையை இஸ்லாம் குஊத் என்ற வார்த்தையால் அழைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதுபோன்று சஹாபாக்களோடு அல்லது முஸ்லிம்களோடு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அமைந்தது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நீங்கள் தவறு விடுகிறீர்கள், அதை நீங்கள் கண்டினியூ தொடரவில்லை என்று சொன்னால் மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் கேட்டு வந்தாலும் அது கிடைக்காது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திற்காக, ஒரு போருக்காக அழைத்தார்கள். சிலர் வர மறுத்தார்கள். இரண்டாவது முறை போருக்கு சென்ற போது அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுமதி கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். முதல் தடவை அழைத்த போது அவர்கள் வரவில்லையே. فإن رجعك الله إلى طائفة منهم فاستأذنوك للخروج فقل لن تخرجوا معي أبدا ولن تقاتلوا معي عدوا. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உம்மை ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து அடுத்த போருக்கு நீர் புறப்படும் போது இந்த மக்கள் உம்மிடத்தில் வந்து, முதலில் போருக்கு வராதவர்கள் உம்மிடத்தில் வந்து அனுமதி கேட்டால் அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னோடு நீங்கள் போருக்கு வரவும் வேண்டாம், எதிரிகளோடு நீங்கள் சண்டை செய்யவும் வேண்டாம். இன்னக்கும் ரலைத்தும் பில் குஊத் அவ்வல மர்ரா, ஆரம்பத்தில் கூப்பிட்ட போது, ஆரம்பத்தில் அழைத்த போது நீங்கள் வரவில்லையே, நீங்க உட்கார்ந்திருந்தீங்களே சும்மா. ஃபக்உது மஅல் காலிஃபீன், எனவே மீண்டும் சும்மா இருப்பவர்களோடு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இங்கே நமக்கான பாடம் என்ன? ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது எதுவாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேறு நல்ல விஷயங்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் தயங்கினீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அந்த வாய்ப்பை தேடி சென்றால் உங்களுக்கு கிடைக்காது. சில போது உங்களுக்கு மறுக்கப்படும் அந்த வாய்ப்பு. எனவே கிடைக்கிற முதல் வாய்ப்பை, அது நல்ல விஷயமாக இருந்தால் அதை தொடர்ந்தேர்ச்சியாக அதை நாம் செய்ய வேண்டும். அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பள்ளிக்கூடத்தில் நாம் படிச்சிருப்போம், நிலவில் கால் வைத்தது யார் முதல் முறையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று நாம் படித்திருப்போம் இல்லையா? அப்பல்லோ என்று சொல்லப்படக்கூடிய விண்கலத்தில் அவரும் இன்னொருவரும் சென்றார். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்ல விண்வெளியில். அது விண்வெளியில் கால் வைத்தார்களா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சர்ச்சை உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்க.
நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்ல முதலில் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. மாறாக எட்வர்ட் சி ஆல்ட்ரின் என்று சொல்லப்படக்கூடிய தலைமை பைலட்டுக்கு தான் நிலவில் கால் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஆனால் அந்த விண்கலம் சந்திரனில் சென்று இறங்கிய போது கால் வைத்தால் புதைகுழியாக இருக்குமோ, அது உள்ள இழுக்குமோ என்று ஒரு கண நேரம் அவர் சிந்தித்தார், ஒரு கண நேரம் அவர் யோசித்தார். அவ்வளவுதான். அந்த கண நேரத்தில் பூமியிலிருந்து மறு உத்தரவு வருகிறது, கோ பைலட் நெக்ஸ்ட், அடுத்த பைலட் இறங்குங்கள் என்று நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். இன்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் முதலில் நிலவில் கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றுதான் சிறு குழந்தைகளும் படிக்கிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, மன்றத்தில் பேசுவதற்காக நமக்கு பெயர் போடப்படுகிறது. அப்போது நாம் தயங்குகிறோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய நிலைமை. இனி வருகிற காலத்தில் யோசிப்பார்கள். எனவே இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு முதலில் வருகிறது என்று சொன்னால் அதை மறுக்காதீர்கள். இத்தகைய மனோபாவம் உள்ளவர்கள் தனிமையை விரும்புவார்கள். எதற்கும் நல்ல விஷயங்களை செய்வதற்கு முன்வராதவர்கள் அல்லது செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயத்தை திடீரென்று துண்டிப்பவர்கள் தனிமையை விரும்புவார். தனிமை பேராபத்து மிக்கது. தனிமையில் இனிமை என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, அது பேராபத்து. மொபைலோடு ஒதுங்கி விடுவார்கள், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருப்பார்கள், மக்களோடு மக்களாக கலப்பதில்லை, பேசினால் என்னை தனியாக இருக்க விட என்று சொல்லுவார்கள். இதுவெல்லாம் ஒரு நோய்க்கான அறிகுறி. யாரையும் நம்பாத உலகத்தில் வாழ்கிறார்கள். அருமை சகோதரர்களை, நண்பரோடு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார். என்னப்பா பேசுறீங்க என்று சொன்னால் ஒண்ணுமில்லை, சும்மா பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார்கள். இது சும்மா என்கிற இந்த மனோபாவம் இந்த சமூகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சும்மா டைம் பாஸ், சும்மா பேசிட்டு இருந்தோம் என்று. இத்தகையோர் யாரிடத்திலும் வலிய சென்று பேசுவதில்லை. நல்லதை தொடர்ந்து செய்யாதவர்கள். ஒரு நிகழ்ச்சி, ஒரு கூட்டம், இதுக்கு போறாங்கன்னா எப்படிப்பா இருந்துச்சு அந்த கூட்டம், அந்த நிகழ்ச்சி, ஒரு கல்யாண விருந்து, ஏதோ ஒன்று, என்ன சொல்வார்கள், கூப்பிட்டாங்க, போனேன், சாப்பிட்டேன், வந்தேன், மூலையில் ஒதுங்கி இருப்பார்கள். இது மிக மோசமான பண்பு. இன்றைய ஆய்வுகள் இத்தகைய மனோநிலை கொண்ட மக்களை குறித்து என்ன சொல்கிறது தெரியுமா? தனிமை விரும்பிகளாக இருக்கிற மக்கள் பிற்காலத்தில் மனநோயாளிகளாக மாறுவார்கள் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்கிறது. சமீபத்திய ஆய்வுகள் இன்னும் உறுதியாக இன்னும் எதிரொலிக்கிறது. என்ன தெரியுமா? உடல் கோளாறுகள், இந்த தனிமையை விரும்பக்கூடிய மக்களுக்கு உடல் கோளாறுகள் வரும். அல்சீமர் என்று சொல்லப்படக்கூடிய மூளையை தாக்கக்கூடிய நோய்கள் வரும், இதய நாள நோய்கள் வரும், நினைவாற்றலை பாதிக்கும், சிந்தனை திறன் படிப்படியாக குறையும் தனிமையை விரும்பக்கூடிய மக்களுக்கு என்று இன்றைய சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அல் மூமினுல் லதி யுகாலித்துன் நாஸ வ யஸ்பிரு அலா அதாஹும் கைரும் மினல் முஸ்லிமில் லதி லா யுகாலித்துன் நாஸ வ லா யஸ்பிர் அலா அதாஹும். மக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் தருகிற தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இருக்கிறவன் மக்களோடு மக்களாக கலக்காமல் அவருடைய பிரச்சனைகளை தாங்காமல் இருப்பவனை விட பல மடங்கு மிகச் சிறந்தவன். மக்களோடு மக்களாக கலக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் ஈடுபட வேண்டும், அவர்கள் தருகிற தொந்தரவுகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் விரும்புகிற ஒரு முஸ்லிமுடைய பண்பு. ஒதுங்கி வாழ்தல், தனிமையில் வாழ்தல், நல்ல விஷயங்களை அப்படியே அடியோடு இடைநிறுத்தம் செய்து விட்டிருத்தல் இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், யார ஸல்லல்லாஹு, எனக்கு ஒரு பேரித்தம்பழ தோட்டம் இருக்கிறது, அங்கே நீரூற்று இருக்கிறது, அங்கே நிழல் இருக்கிறது, குளுமை இருக்கிறது, எனவே நான் அந்த தோட்டத்தில் என்னுடைய இறைவனை தனித்து வணங்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஃஅல், அப்படி செய்யாதே என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ செல்வது 70 வருடங்கள் இந்த தோட்டத்தில் தனித்து வணங்குவதை விட ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களோடு மக்களாக கலந்திருப்பது மிகச் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அருமை மாணவ செல்வங்களை, பணமும் அறிவும் நமக்கு நிம்மதியை தரும். எனவே இந்த நல்ல செயல்கள் தேவையில்லை என்று ஒருபோதும் நீங்கள் முடிவுக்கு வந்து விடாதீர்கள். பணத்தாசை கொண்டவர்கள், பணம் குவித்து வைத்திருந்தவருடைய இறுதி முடிவுகள் என்னவாயிற்று? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அறிவில் மிகச் சிறந்தவர்கள் என்னவானார்கள்? உலகத்தையே அடக்கி ஆண்ட அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படக்கூடியவரும் அவருடைய காதலி ஈவா பிரவுனும் பெர்லினுடைய ஒரு மாநகரில் ஒரு பாதுகாப்பறைக்குள் இறுதியில் தற்கொலை தான் செய்து கொண்டார்கள். அதிகாரமோ பணபலமோ அவருக்கு எந்த உதவியையும் இறுதியில் செய்யவில்லை. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி என்று சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ் அகாடமியுடைய நிறுவனர் இறுதியில் தற்கொலை செய்து கொண்டார். அறிவு அவருக்கு ஒரு வேலையும் செய்யவில்லை. காஃபி டே என்று சொல்லப்படக்கூடியவருடைய முதலாளி
300க்கும் மேற்பட்ட கிளைகள் அவருக்கு இந்தியாவில் இருந்தது. தற்கொலை செய்து கொண்டார். கோவிட்டுடைய காலகட்டத்தில் ஜெர்மனுடைய நிதியமைச்சர் தோமஸ் ஷெஃப்ரின் என்று சொல்லப்பட ஒரு நிதியமைச்சர், பிரெஞ்சுடைய அல்லது ஜெர்மனுடைய நிதியமைச்சர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால், ஏன் இதை நான் இங்கே சொல்லுகிறேன்? அந்த பதவியும் அவர்களுடைய அறிவும் அவருடைய பணமும் எந்த நிம்மதியும் தரவில்லை. தொடர்ந்து நிம்மதியை உங்களுக்கு தருவது, இறைவனுடைய அருளை பெற்று தருவது, ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அதை செய்வதுதான். அவசியமில்லாத விவகாரங்கள் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதுதான். சவால்களை சமாளிக்காமல், எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல், எதிர்த்து நின்று போராடாமல் இடைநிறுத்தம் செய்வது இப்போதும் எப்போதும் கோழைத்தனம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் மக்களோடு மக்களாக கலந்து நல்ல விவகாரங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருப்பவர் சும்மா இருப்பதை விட பல மடங்கு உயர்ந்தவர் என்று குர்ஆன் சொல்கிறது. லா யஸ்தவில் காயிதூன், அல்லாஹு தஆலா சொல்கிறான். எங்கும் குஊத் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலுல் ضرر والمجاهدين في سبيل الله بأموالهم وأنفسهم, தங்களுடைய பொருளாலும் உடலாலும் இறைப்பாதையில் போராடுகிற மக்களும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒதுங்கி வாழ்பவரும் சமமாகுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். நிச்சயமாக சமமாக மாட்டார்கள். இவர்கள் சோம்பேறிகள், இவர்கள் எதற்கும் லாயக்கற்றவர்கள், எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா கேலி பேசுகிறான். எனவே ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து அதை செய்யுங்கள். அதில் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது. பணி செய்யாமல் பின்வாங்குவது முனாஃபிக்தனம் என்று நான் இங்கே கூறவில்லை. மாறாக அது சோம்பலாலும் ஏற்படும், அலட்சியத்தாலும் ஏற்படும். ஒருவர் தொடர்ந்து மக்களை விட்டு ஒதுங்கி வீணான செயல்கள் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் இதயத்தில் கடினத்தன்மை உருவாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். தொடர்ந்து நல்ல செயலை செய்து கொண்டிருந்தவர் திடீரென்றதை விட்டு விடுகிறார், மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறார், அல்லது ஆரம்பத்திலிருந்தே அவசியமற்ற தேவையற்ற விவகாரங்களில் ஒருவர் ஈடுபட்டே கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் தொடர்ந்து ஈடுபட 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 அவருடைய இதயம் கருப்பாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதுதான் இதயத்தின் மரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். 40 வருஷம் பள்ளி பக்கமே வராத ஒரு ஆள், 50 வருஷம் பயானுக்கே வராத ஒரு ஆளை போய் நீங்க பயானுக்கு கூட்டு பாருங்க. விட்டுருப்பானா, இவ்வளவு நாள் அப்படித்தான் பாருங்க, விட்டுடுப்பானா, அப்படியே இங்க இருக்கிறப்பா முஸ்லிம் தான், பயானுக்கு வரமாட்டார். தொழுகைக்கு பள்ளிவாசல் பக்கம் தலைமையத்தை படுக்காதவர், 55 வயசு நினைச்சு வச்சுக்கோங்க. அவரை போய் பள்ளிவாசலுக்கு வாங்க கூட்டு பாருங்க. ஏனென்றால் அது பழக்கம் இல்லை அவருக்கு. அவருக்கு இப்போது பள்ளிவாசலுக்கு வளைப்பது மிகப்பெரிய அழைப்பது, மிகப்பெரிய பாரத்தை தூக்கி தலையில் வைத்ததை போல இருக்கும். இவருடைய இதயங்கள் மௌத்தாக இருக்கிறது, ஷைத்தான் அங்கே குடியிருக்கிறான் என்பதாக பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூரதுல் ஃபிதனு அலல் குலூப், சோதனைகள் இதயங்களுக்கு வந்து சேரும், இதயங்கள் சோதனைகளை சந்திக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய விளைவு என்ன? கோரம்பாய் உங்களுக்கு தெரியும். கோரம்பாய் பார்த்திருக்கீங்களா? கோரம்பாய் அதனுடைய நூல்கள், அதனுடைய பாயுடைய இணைப்புகள் துண்டிக்கப்படும். நூல் அறுந்துருச்சுன்னா கோரைகள் ஒவ்வொன்றாக உருவி தனித்தனியாக வந்துவிடும், தூங்க முடியாது, பயனற்றதாக போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாயுடைய இணைப்புகள் துண்டிக்கப்படுவதை போல இதயத்தில் சோதனைகள் எடுத்து காட்டப்படும். அந்த சோதனைக்கு எந்த இதயம் உள்ளாகிறதோ, அந்த சோதனையை ஏற்றுக்கொள்கிறதோ, வாயுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதை போல இந்த இதயமும் கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து எதற்கும் பயனில்லாமல் ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த இதயம் சோதனையை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த இதயத்தில் கருப்பு புள்ளி வரும். ஏற்க 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 சோதனைகளை ஏற்று ஏற்று தேவையற்ற விவகாரங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற போது ஒரு கட்டத்தில் அந்த இதயம் கருப்பாக மாறிவிடும். சோதனைகளை மறுக்கிற போது, எதிர்த்து நின்று போராடுகிற போது அந்த இதயத்தில் வெள்ளை புள்ளி வரும். மறுக்க மறுக்க, எதிர்க்க எதிர்க்க இதயம் ஒரு கட்டத்தில் வெண்மையாக மாறும். இதில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹத்தா தஸீர் அலா கல்பைன், இறுதியில் இதயம் இரண்டாக மாறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரு இதயங்களாக உருவாகும். ஒன்று வெள்ளை இதயம், இன்னொன்று கருப்பு இதயம். வெள்ளை இதயம் வானமும் பூமியும், அந்த இதயம் வெண்மையாக மாறிவிட்டால் வானமும் பூமியும் இருக்கிற காலம் வரை அந்த இதயத்தை எதுவாலும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இதயம் கருப்பாக மாறிவிட்டால் அது எப்படி மாறு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட கரிபடிந்த பானையை போன்று மாறிவிடும். விறகடுப்புல பானை வைக்கிறோம், அந்த பானையை நீங்க தலைகீழாக கவிழ்த்து வைத்து பாருங்கள், எப்படி கருகருன்னு இருக்கும். அதே போல
கருப்பாக மாறிவிடும். அது எந்த நன்மையையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது, எந்த தீமையும் அதற்கு தீமை என்று தெரியவும் செய்யாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார். எனவே அனுமதிக்கப்பட்ட விவகாரங்களாக இருந்தால் கூட அதிகமாக அதில் ஈடுபடுவது உண்மையில் அது சும்மா இருத்தல், அது கொள்வது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதை வெறுத்திருக்கிறார். அருமை சகோதரர்களே, இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அதிகமான உணவு, அதிகமான தூக்கம், அதிகமான பேச்சு, இந்த மூன்றும் பேராபத்து மிக்கவை என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அரபியில் சொல்லுவார்கள், ஆஃபத்துல் இன்சானி ஸலாஸ், மனிதனுக்கு ஆபத்தை தரக்கூடியவை மூன்று விவகாரங்கள். கஸ்ரத்து தாம், கஸ்ரத்து நியாம், கஸ்ரத்துல் கலாம். இதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக சாப்பிடுதல், அதிகமாக தூங்குதல், அதிகமாக பேசுதல். அதாவது தின்றா தூக்கம், எழுந்தா பசி. இப்ப அதிகமா சாப்பிடுறா அதிகமா தூக்கம் வரும், அப்புறம் அதிகமாக பேசுதல். அருமை சகோதரர்களே, எனவே பசி என்பது சுய ஒழுக்கத்திற்கான ஒரு முதல் சோதனை. பசி வந்தால் எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடுவேன், எதை வேண்டுமென்றாலும் குடிப்பேன் என்பதல்ல. பசியை யார் கட்டுப்படுத்துகிறாரோ அல்லது எதை சாப்பிட வேண்டும் என்பதை யார் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாரோ அவர் வாழ்க்கையுடைய மற்ற பகுதிகளையும் கற்றுக்கொள்வார், கட்டுப்படுத்துவார் என்றுதான் இன்றைய ஆய்வுகள் சொல்கிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅவ்வத கஸ்ரத்த தஆமி வ ஷராப் கஸா கல்புஹு. யார் அதிகமாக சாப்பிடுகிறாரோ அவருடைய இதயம் இறுகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதிகமாக சாப்பிட்டா இதயத்துல எது நல்லதுன்னு தெரியாது, அவன் செய்து கொண்ட நல்லதையும் அப்படியே விட்டு விடுவான். அதிக உணவு உள்ளத்தை இறுக்கிவிடும், அறிவை மழுங்கடிக்க செய்யும். அதிக தூக்கம் வறுமையை கொண்டு வரும், சோம்பலை கொண்டு வரும். அதிக பேச்சு கோழைத்தனத்தை கொண்டு வரும். அது சும்மா பல பேசிட்டே இருக்கிறது, கோழைத்தனத்தை கொண்டு வரும். அதிகமாக பேசுகிறவன் அதிகமாக தவறிழைப்பான். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை குறிப்பிட்டு காட்டினார்கள். இய்யாக்கும் வல் பித்னா, அதிகமாக வயிறு புடைக்க சாப்பிடுவதை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு தந்தார்கள். ஏனென்று சொன்னால் அது உடல் நோய். அவர்கள் சொல்கிறார், அது உடல் நோயை கொண்டு வரும், அது தோல்வியில் முடியும், வணக்கத்தில் உங்களுக்கு சோம்பலை தரும் என்று சொல்லி காட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினார், இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு பல சோதனைகள் வந்திருக்கிறது. அந்த சோதனைகளிலே முதல் சோதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்த இரண்டாவது சோதனை என்ன தெரியுமா? ஷபா, வயிறு புடைக்க சாப்பிடுதல் என்று சொல்லி காட்டினார்கள். யார் வயிறு புடைக்க சாப்பிடுகிறாரோ, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், யார் வயிறு புடைக்க சாப்பிடுகிறாரோ அவருடைய உடலில் இருந்து துர்நாற்றம் வீசும், இதயம் பலவீனம் அடையும், உணர்ச்சிகள் மரத்து போகும், இதயம் இறுகிவிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே அருமை சகோதரர், இது குறித்தெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து தான் செய்ய வேண்டும். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த நாம் இடைநிறுத்தம் செய்கிறோம்? தேவையற்ற விவகாரங்களில் நாம் ஏன் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஒழுக்க கேட்டு நம்முடைய மக்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்கிறது என்பது பொருளா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைகள், அவற்றில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, சோம்பல், அலட்சியம். எனவே தொடர்ந்து களத்தில் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து வந்துவிட்டால் அதை முடிக்கும் வரை அதிலிருந்து நாம் பின்வாங்க கூடாது. எனவே அருமை சகோதரர்களை, சும்மா இருக்காதீர்கள், நல்ல செயலை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். முயலும் ஆமையும் கதை நாம் படித்திருப்போம் இல்லையா? ஓட்டப்பந்தயம் ஸ்கூல்ல நம்ம படிச்சிருக்கிறோம். முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம், அதை என்ன சொல்கிறார்கள்? முயலும் வெல்லும், ஆமை வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது. அதுதான் நமக்கான ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் எதையும் யாரையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. இந்த மண்ணை நீங்கள் பாருங்கள், மண்பானை செய்வதற்கு ஒரு வகை மண் நமக்கு பயன்படுகிறது, கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு மண் நமக்கு பயன்படுகிறது, செடி கொடிகளை விளைவிக்க ஒரு மண் நமக்கு பயன்படுகிறது, தண்ணீரை தேக்கி வைக்க இன்னொரு வகை மண் பயன்படுகிறது, மனிதர்களை படைப்பதற்கு ஒரு மண் பயன்பட்டிருக்கிறது. எனவே மண்ணிலேயே இத்தனை வகைகள், இத்தனை சக்திகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்க வேண்டும். என்னில் எந்த பயனும் இல்லை, நான் வீணானவன், என்னில் எந்த திறமையும் இல்லை என்று நாம் ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். எனவே அருமை சகோதரர்களே, ஒரு செயலை தொடர்ந்து நல்ல செயலை செய்கிறேன் என்று சொன்னால் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள், இடைநிறுத்தம் செய்யாதீர்கள். தேவையற்ற விவகாரங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். இதயம் மரத்து போவதற்கும் மரணித்து போவதற்கும் அது காரணமாக இருக்கும். இறுதியாக நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகம் இயக்கக்கூடிய சிறந்த தன்னம்பிக்கை மிக்க பேச்சாளர்
மக்கள் பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்னில் பிறந்த நிக்வி ஜேசிக் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் தன்னம்பிக்கை பேச்சாளர்களிலேயே டாப் 10 இருக்கிறார். இவருக்கு என்ன தனிச்சிறப்பு? 2 கைகளும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது. ஒரு வீல் சேரில் வைத்து இவரை தூக்கி கொண்டுதான் வருவார். ஆனால் அவருடைய பேச்சுக்கு மக்கள் குவிவார்கள், இடம் கிடைக்காது. அருமை சகோதரர்களே, 2025 கூட அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், சாம்பியன்ஸ் ஃபார் தி broken hearted. அவருடைய பிரபலமான ஒரு புத்தகம் என்ன தெரியுமா? ஒற்றை புத்தகத்துடைய அந்த தலைப்பே நமக்கு தன்னம்பிக்கையை தரும். 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அது பெஸ்ட்செல்லர் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நோ ஆர்ம்ஸ், நோ லெக்ஸ், நோ வரிஸ். எனவே இதைவிட நமக்கு என்ன வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அமல்களிலேயே செயல்களிலேயே சிறந்தது என்ன தெரியுமா? குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். வர இருக்கிற புத்தாண்டில் நாம் அந்த சபதத்தை எடுப்போம். தொடர்ந்து இந்த செயலை, நாம் செய்கிற எந்த நல்ல செயலாக இருந்தாலும் அதை தொடர்ந்தேர்ச்சியாக நாம் செய்வோம். தேவையற்ற விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்போம். அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய புதிய மேயர் ஜஹ்ரான் மம்தானுடைய வார்த்தைகளால் என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் சொன்னார், அவர் டைம் இஸ் நவ். இது நம்முடைய நேரம். எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வேறு யாரோ முடிவெடுக்க விட்டுவிடக் கூடாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒரு செயலை, ஒரு நல்ல செயலை தொடர்ந்தேர்ச்சியாக செய்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم واستغفر الله لي ولكم ولسائر المسلمين إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.